பைரவில இன்னைக்கு ஒரு வழியா சிந்துவும் சிவாவும் மணவரைக்கும் வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்க, இன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. வா சிவா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஸ்னேகா கூட ஜாம் ஜாம்னு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சிவாவை இழுக்கிறாங்க மகா. ஏன் சிவா தயங்கி யோசிச்சு நிக்கிற? வா சிவா, நம்ம அப்பா கிட்ட போயிடலாம். நம்மளுக்கு அவரு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைப்பாரு. உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன் சிவா அப்படின்னு ஸ்னேகா அலறாங்க. உங்க பெரியம்மா உன்னை வளர்த்து உன்னை படிக்க வச்சதுக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை ஒரே செக்கா அவங்களுக்கு கொடுத்துடலாம். வா சிவா அப்படின்னு ஸ்னேகா சொல்றாங்க. சிவா உடனே, எங்க பெரியம்மா பேச்ச நான் மீறினதே கிடையாது. அதை நான் மீறணும்னா ஒண்ணு நான் உயிரோட இருக்கக்கூடாது, இல்ல அதை பார்க்க அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை இங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. இதை கேட்ட பெரியம்மா பயங்கரமா அலறாங்க. ஆனா ஒண்ணு பெரியம்மா, என்ன நீங்க நம்பல இல்ல, அந்த சிந்துவை தான் நம்புறீங்கல்ல. ஒரு நாள் அந்த சிந்து யாருன்னு உங்களுக்கு நான் நிரூபிப்பேன், அப்ப பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அன்னபூர்ணி உடனே, பாத்தியா மகா, உண்மையான பாசத்தை விலை கொடுத்து உன்னாலையும் ஸ்னேகாவாலையும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நேஹா மறுபடியும், சின்ன வயசுல இருந்து அவருக்கு செலவு பண்ணதெல்லாம் எவ்வளோன்னு சொல்லுங்க, அதை விட 4 மடங்கு ஒரே செக்கா போட்டு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. சிவா உடனே, எங்க பெரியம்மா கிட்ட இருந்து என்னை யாரும் விலை பேசி வாங்கிட முடியாது ஸ்னேகா, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. போய் கல்யாணத்துக்கு தயாராகுன்னு அன்னபூர்ணி சொல்ல ஆறுமுகத்தோட சிவாவும் போயிடுறாரு. ஸ்னேகா பார்த்து பார்த்து அலறாங்க. நீங்க சிந்துக்கே கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஸ்னேகா தான் என்னோட மருமக. என் பையனுக்கு ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வைக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு சிவா வேணும் சிவா வேணும்னு அழுதுகிட்டே மயங்கி விழுந்துடுறாங்க ஸ்னேகா. இங்க சுல்லானோட அம்மா சுல்லான் கிட்ட, நீ சொன்னது ஏதோ பொய் மாதிரி தெரியுது, நீயும் சிந்துவும் சேர்ந்துக்கிட்டு தான் ஏதோ பொய் சொல்றீங்க, டாக்டர் பொய் சொல்ல மாட்டாரு, இப்ப கூட தப்பில்லடா, உண்மையை சொல்லிரு அப்படின்னு கேக்குறாங்க. அதான் எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லிட்டேனேமா அப்படின்னு சொல்ல, என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு நீ பொய் சொன்னேன்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. சிந்து இங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்தி மறுபடியும் பொண்ணா ரெடி ஆகி நிக்கிறாங்க. இப்படிதான் இவங்களுக்கு புது ட்ரெஸ் பிளவுஸோட 5 நிமிஷத்துல கிடைக்குதுன்னு தான் தெரியல. டாக்டரே, உன்னை விட்டுட்டு என்னால வாழவே முடியாது, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு மனசுக்குள்ள சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகாவோட அப்பா சிந்துக்கு கால் பண்றாரு. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, என்ன வேணும்னு கேளு, நான் உனக்கு தரேன். என் பொண்ணு சிவாவை சின்சியரா லவ் பண்றா, சிவாவை விட்டு கொடுத்துரு, இந்த கல்யாணத்தை நீயே நிறுத்திரு, இல்லைன்னா டெய்லி வேதனைப்படுற மாதிரி ஆயிரும் அப்படின்னு மிரட்டுறாரு. சிந்து எதுவுமே பேசாம கேட்டுட்டு மட்டும் இருந்துட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. என்னென்னமோ நடந்து கல்யாணத்தை நிறுத்தாத சிந்து இந்த ஒரு மிரட்டலுக்கா பயந்துட போறாங்க. மாப்பிள்ளைய மணமேடைக்கு கூட்டிட்டு வர சொல்லி ஐயர் சொல்ல ஆறுமுகம் சிவாவை கூட்டிட்டு வராரு. சிவாவும் வந்து மணமேடையில உட்கார்றாரு. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு காரணம் நான் தப்பு பண்ணிட்டேங்கிறது கிடையாது. உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் இங்க உட்கார்ந்துருக்கேன் பெரியம்மா, ஆனா ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு உண்மையை புரிய வைப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. சிந்துவை அவங்க அம்மாவும் பைரவியும் மணமேடைக்கு கூட்டிட்டு வராங்க. ஒரு வழியா நினைச்சதை சாதிச்சுட்டாங்க. உங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும், நாளைக்கு என் கழுத்துல தாலி கட்ட போறது நீங்க தான் அப்படின்னு சிந்து சொன்ன எல்லாத்தையுமே என்னென்னவோ பண்ணி சாதிச்சுட்டாங்க. சிவாவால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இருந்தாலும் அழுகையிலையும் ஏமாற்றத்திலையும் அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. பார்வையிலே சிந்துவை எரிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு சிந்துவை. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.